that in these days we will hear one important news coming to light. ஒரு முக்கியமான காரியம் இந்த நாட்களிலே வெளிச்சத்திற்கு வருகிறது நாம் கேட்போம். We will hear about a terrifying news about a food product name starting in N, that is Nestle, which I don't want to mention in public openly. ஒரு உணவுப் பொருளை குறித்த திகிலூட்டும் செய்தியை நாம் கேட்போம். அந்த நிறுவனத்தின் பெயர் என் என்று தொடங்கும். நெஸ்லே நிறுவனம். இதை நான் பகிரங்கமாக சொல்ல விரும்பவில்லை. Nestle, the world's largest consumer goods company, adds sugar and honey to infant milk and cereal products sold in many poorer countries, contrary to international guidelines aimed at preventing obesity and chronic diseases. This is what a report from Public Eye, a Swiss investigative organization, has found. Now, two of the best-selling baby food brands by Nestle in India contain high levels of added sugar, while such products are actually sugar-free in the United Kingdom, in Germany, in Switzerland, and some other developed nations as well, according to this investigation by Public Eye. Now, this report says that Nestle, which is the world's largest consumer goods company, adds sugar and honey to infant milk and cereal products across several countries, which is a violation of international guidelines that are actually aimed at preventing obesity and chronic and severe diseases. But it's crucial to note that violations were only found in Asian, African, and Latin American countries. இந்தியாவை யூகே போன்ற நாடுகள் எப்படி தெரியுமா அழைப்பார்கள்? தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். மூன்றாம் கட்ட மனிதர்கள், மூன்றாம் கட்ட நாடு அப்படின்னு சொல்லி அழைப்பது ஒரு காலகட்டத்தில் ஏகாதிபத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? நான் பெருசு, நீ சிறுசு, நான் உன்னை அடிமையாக வச்சுருந்தேன் அப்படிங்கிற அந்த மனநிலைமை தான். இந்த மனநிலைமையை உடைத்தெறிந்தது இந்தியா போன்ற நாடுகள் எல்லாருமே இந்த மனநிலைமையெல்லாம் ஒட்டச்செறிஞ்சு யூகே பின்னுக்கு தள்ளி நம்ம முன்னுக்கு ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் கூட சில நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதை ஓட்டையாக பயன்படுத்தி இந்திய மக்களுக்கு கெடுதல் செய்வதற்கான நிறைய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. சில நிறுவனங்கள் இந்திய மக்களுக்கு மட்டும் கெடுதல் செய்கிறாங்க அப்படின்னா சில நிறுவனங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கே கெடுதல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பேபி கில்லர் அப்படின்னு சொல்கிற ஒரு டேர்மை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? குழந்தையை கொல்லக்கூடிய நபர்களை எப்படி சொல்லி அழைப்பது? அரக்கர்கள், இல்லாட்டி அவங்கள மாமிச தின்னிகள், இல்லாட்டி அவங்கள வேறு ஏதாவது சைக்காலஜிக்கலாக அவங்க அஃபெக்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லியோ, இல்லாட்டி பெரிய அளவில் சைக்கோ அப்படின்னோ இதெல்லாம் நம்ம அழைக்கலாம். ஆனால் இதை ஒரு நிறுவனம் செய்கிறது என்றால், ஆனால் இது இப்போ கிடையாது, பல வருடங்களுக்கு முன்னாடியே பேபி கில்லர் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் எடுத்த ஒரு நிறுவனம் தான் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கும் நான் இப்போ சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்களே கொஞ்சம் என்ன செஞ்சு வச்சுக்கோங்க, யோசிச்சு வச்சுக்கோங்க. நேற்று வந்த செய்தி என்னென்னா, நெஸ்லே நிறுவனம், செர்லாக் அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரியும். எந்த டாக்டர்ஸ்ட்டை போனாலும் செர்லாக் கொடுங்க, சார் என் பேபி வெயிட்டு பத்தல, செர்லாக் கொடுங்க, சரியாக சாப்பாடு இல்லை, செர்லாக் கொடுங்க, தாய்ப்பால் இல்லை, செர்லாக் கொடுங்க, இந்த செர்லாக் கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நாமளும் படிச்சிருப்போம், பார்த்துருப்போம், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்போம். இப்படின்னு சொல்லி நம்முடைய குழந்தைகளுக்கு செர்லாக் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு சுகர் கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு சுகர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நிர்ணயம் செய்வது அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒரு வேலை. அந்த வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சவங்க இந்தியா போன்ற நாடுகளை அவங்க சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லலாம். அப்படி நெஸ்லே அப்படிங்கிற இந்த நிறுவனத்தினுடைய பல அமைப்புகள்லேருந்து வரக்கூடிய பேபி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். அப்போ இந்த 150க்கும் அதிகமான பேபி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுல இந்தியாவுக்கு ஒரு மாதிரியான பேபி ப்ராடக்ட்ஸ், அதே ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் எடுத்தாலும் இல்லாட்டி யூகேல எடுத்தாலும் வேறு மாதிரியான ப்ராடக்ட்ஸ். ஈவன் கிட்கேட் அப்படிங்கிறத நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருப்போம் கிட்கேட் அப்படிங்கிறதெல்லாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏமாறக்கூடிய ஒரு ஜனம் அப்படிங்கிறதுல கூடுதலாக இந்தியா இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நாமுமே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏமாந்துருப்போம் அப்படிங்கிறத இந்த பதிவில் உங்களால் கணிக்க முடியும், இல்லாட்டி ரெகக்னைஸ் பண்ண முடியும் நாம் எப்படிலாம் ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிறது தான். அதில் நான் இந்த கிட்கேட் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த கிட்கேட் அப்படின்னு சொல்லும்போது மில்க் சாலிட் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கிட்கேட்டில் 25%, இந்தியர்களுக்கு எதுக்கு மில்க் சாலிட், பேசாமல் கம்மி பண்ணிடு, 16.2% மாற்றிக்கோ அப்படிங்கிற ஃபார்முலாவையும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக கொக்கோயா சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அது ஆஸ்திரேலியாவில் 22%, ஆனால் இந்தியாவில் வெறும் 4.5%. அந்த சாக்லேட் அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் அம்சமே இந்த கொக்கோ அப்படிங்கிறது தான். அப்போ இந்த கொக்கோ அப்படிங்கிற இந்த அம்சம் நமக்கு கிடைக்கிறதுல வெறும் 4.5% தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் கிடைக்கக்கூடிய கிட்கேட்டில் 22% இருக்குது. என்னவைக்கு இவ்வளோ பெரிய வித்தியாசமானு கேட்டால்
அப்போ நமக்கு தான் சாக்லேட் மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்டால் பாக்கி எல்லாமே மீதம் இருக்கும் எல்லாமே சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கலை போட்டு சாக்லேட் மாதிரியே இருக்கக்கூடியான சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது உருவாக்கி நமக்கு தாராங்க அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டிய உண்மை. சொல்லப்போனால் கடந்த 5 வருடங்களில் ஆடட் சுகருடைய அந்த அளவை 30% கம்மி பண்ணியிருக்கோம். 5 வருடங்கள், அதாவது இப்போ 5 வயசாக இருக்கக்கூடிய குழந்தை தப்பிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி 5 வயசு குழந்தை, ஒரு 10 வயசாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம சாப்பிட்டவங்கலாம் நிறைய ஆடட் சுகர் நம்முடைய உடம்புல நமக்கே தெரியாமல் இன்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அதுக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எவ்வளோ ஆடட் சுகர் உள்ளக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போ பெரிய ஒரு கேள்விக்குறி தான். Our next story is about a global giant that only seems to care about the West. I'm talking about Nestle, the biggest consumer goods company in the world. And what have they done? Possibly risked the health of babies in the global South. Let me explain. A big chunk of Nestle's business is baby food, like infant cereals and formula or baby milk powder. Now in the West, these products follow global guidelines. No added sugar, no honey, no sucrose. Basically nothing sweet. But in the global South, that is not the case. A Swiss organization tested Nestle products sold in the global South, mostly in Asia, Africa, and Latin America. And what did they find? Most of them had added sugar. We're talking about products for babies and toddlers under 3 years of age. In Africa, a flavored cereal had 6 grams of added sugar. The same product in Switzerland had none. Another cereal sold in India had 2.7 grams of sugar. In Brazil, 6 out of 8 Nestle products had sugar. How much? 4 grams per serving. In Nigeria, one product had 6.8 grams of added sugar. Now, I know you have questions, and we will try to answer the 2 basic ones first. First of all, why is added sugar bad? And question number 2, why is Nestle doing it? It's bad because sugar leads to multiple health issues like childhood obesity, cardiovascular disease, and tooth decay. And no, it is not a rich man's problem. Obesity is rising in low and middle income countries. Africa makes up 24% of the world's overweight children. Africa. So added sugar is not good for kids anywhere in the world. Most Western governments have guidelines for this. They say do not add extra sugar to baby food. But many countries in the global South do not, like India and Bangladesh. Which brings us to the second question. Why is Nestle doing it? Because it keeps the children hooked. More sugar equals more taste equals more consumption, and more consumption equals more sales. But look at the double standard here. In the West, Nestle is happy to obey the rules, even if it means less sales. But in the global South, they're using a loophole. Nestle knows that added sugar is a problem, but they also know that there are no strict rules, so technically it's not illegal. But why this different attitude? If Nestle can remove sugar in the West, why not elsewhere? Well, the company says it follows local regulations. It says recipes depend on multiple factors like local rules and availability of ingredients. So nothing unlawful is happening. But I'm afraid it won't cut it. The US Food and Drug Regulator has a massive budget, more than $7 billion. But how many countries can afford that? Maybe a handful. So it's important for global bodies to step up, to hold big companies accountable. If not, the likes of Nestle will never course correct.